அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாங்கு சொல்றது என்பது அல்லாஹ்வினுடைய தொழுகைக்கு மக்களை அழைக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயம். இன்விடேஷன், உலகத்திலேயே ஆக சிறந்த இன்விடேஷன் சொன்னா பாங்கு தான். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாங்கன்னு அழைக்கக்கூடியது தான். சரிங்களா? அது நம்ம வாழ்க்கையில மௌத்தா போற வரைக்கும் எப்படி எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமா நம்ம சொல்லணும். பள்ளிவாசலுக்கு போறீங்க, நீங்க பெரிய பசங்களானதுக்கு அப்புறமா எந்த ஒரு பள்ளிவாசலுக்கு போனாலும் அங்க உள்ள மோயினார் பைட்ட நான் பாங்கு சொல்லிட்டேங்களா அப்படின்ட்டு, என் வாழ்க்கையில நான் இத்தனை பள்ளிவாசல பாங்கு சொல்லியிருக்கேங்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு பாங்கு சொல்றது எப்படின்ட்டு கத்துக்கிட்டோம். ஆரம்பமாக நீங்க எத்தனை பேர் மைக்கில் பாங் சொல்லியிருக்கீங்க? 1 2 3 4. நீங்க மைக்கில் பாங் சொல்லியிருக்கீங்களா? பள்ளியாஸ் மைக்கில் நீங்க யாரும் இல்லை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? நம்ம பள்ளிவாசலுடைய மைக்கில் பாங் சொல்ல போறீங்க. சொல்லலாமா? சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமா பாங் சொல்ல ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாங்க அப்படியே ரசிச்சு சொல்லணும். இந்த உலகத்திலேயே நீ உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத நேரம் எந்த நேரம்? பாங்க சொல்ற நேரம். கையை தூக்கி காதுல வச்சுட்டு ரிலாக்ஸா சொல்லு. நிறுத்தி நிறுத்தி பொறுமையா சொல்லு. சொல்லுங்க பாப்போம். ஓகே, நான் சொல்லும் போது அடுத்து சேமா ஆரம்பிக்கணும், சேமா முடிக்கணும். யாரும் முன்ன பின்ன போயிடக்கூடாது. அப்படியா? அப்படிங்க வா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் பாங்கு சொல்ல போறேன், நீங்க அடுத்த சொல்ல போறீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நிறுத்தி நிறுத்தி எனக்கு அடுத்த சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். தம்பி பொறுமையா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான்
حي على الصلاة. حي على الفلاح. الله أكبر. لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். இப்போ நான் வந்து உங்களுக்கு பாங்கு எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். பாங்குக்கு அடுத்தமும் சொல்லி கொடுத்துட்டேன். பாங்குங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வீட்டுல நீங்க போயிட்டு நீங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? எப்படி பாங்கு சொல்றாங்க, மக்கால எப்படி பாங்கு சொல்றாங்க, மதீனால எப்படி சொல்றாங்க. யூடியூப் எடுத்துட்டு ஷார்ட்ஸ் நோண்ட கூடாது, யூடியூப்ல பொம்மை படம் பார்க்க கூடாது, யூடியூப்ல தேவையில்லாத ரீல்ஸ் பார்க்காத. யூடியூப் எடுத்துட்டு பாங்கு எப்படி சொல்லணும்னு தேடு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தேடுமா? பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ் பாக்குறீங்க. இன்னைக்கு போயிட்டு வீட்டுல போய் போனு நோண்டாம எப்படி பாங்கு சொல்றாங்கன்னு பாரு. அதே போல ராகமா நீயும் கேளு. கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் பாங்கு சொல்ல போறீங்க. நீங்க பாங்கு சொல்ற ஒவ்வொருத்தவங்க வீட்டுல சொல்ற ஒருவேளை சரியா சொல்ல தெரியல, நோ ப்ராப்ளம், பிரச்சனையே கிடையாது. சரியா? யாரு வந்து தைரியமா வந்து சொல்றாங்களோ அவங்க வெரி குட் பாய். அவங்க ஃபியூச்சர்ல லைஃப்ல சூப்பரா வருவீங்க. ஒருத்தவங்க வந்துட்டு யாருடைய புள்ளத்தா நீ, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அத்தா பேர் என்ன, மாஷா அல்லாஹ் எப்படி பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாருமா, இவ்வளவு அழகா வளர்த்துருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்லணுமா? பிள்ளையா வளர்த்துருக்கு பாரு, பிள்ளையா இது, இதெல்லாம் உங்க பெத்தவங்களை சொல்லணும். நீங்க எப்படி சொல்லணும்? உங்க வீட்டுல உங்களை பாக்குறவங்க எப்படி சொல்லணும்? உங்க அத்தா அம்மாவை நல்ல பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாருமா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்படித்தானே சொல்லணும். நம்ம அப்படித்தானே ஆசைப்படுவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம அத்தா அம்மாவை யாராவது திட்டினா நம்ம சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம், கோவம் வரும் தானே. அப்ப நம்ம அத்தா அம்மாவை நல்லா சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் தானே, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்ப நீ நல்லா பாங்கு சொல்லி, இந்த மைக்கி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பள்ளியாச மைக்கி, இது பெரிய பள்ளிவாச, இந்த பள்ளியாச மைக்கில உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாரு ரெடி ஆகுறீங்களோ இன்ஷா அல்லாஹ் உங்களை வந்து நான் அந்த மைக்கில நிப்பாட்டுவேன், உங்களை பாங்கு சொல்ல சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி பாங்கு சொல்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு கிஃப்ட் தருவேன். அந்த மைக்கில போய் யாரெல்லாம் பாங்கு சொல்றீங்களோ, இந்த பாங்கு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாங்கு சொல்லி முடிச்சோன்னா ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் யாரெல்லாம் வாங்குறீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுப்பேன். அந்த ஸ்டார் யாரெல்லாம் வாங்குறீங்கன்னு பார்ப்போம். பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்.